கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி கிழக்கு கடற்கரை சாலையில் கூலி அதிகமாக கேட்ட தகராறில் வயதான தம்பதியை அடித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் கைதாகி ஜாமீன் பெற்று தப்பியவரை 5 ஆண்டுகளாக தேடி வந்த சென்னை போலீசார் அவரை கண்டுபிடித்துள்ளனர். தலைமறைவானவரை பிடிக்க அவரது மனைவியின் வங்கிக் கணக்கு உதவியது எப்படி? சென்னை OMR ராமலிங்க நகர் சாலையில் வசித்து வந்த மாயாண்டி வள்ளிநாயகி தம்பதி 2018ஆம் ஆண்டு உறவினர் வீட்டிற்கு சென்றிருந்த போது உருட்டுக்கட்டை மற்றும் இரும்பு ராடால் தாக்கி கொலை செய்யப்பட்டனர். சொத்து பிரச்சனையால் வயதான தம்பதி அடித்து கொலை செய்யப்பட்டார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் வீட்டில் வேலை பார்த்த கம்ருல் அலாம் என்ற பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர் கூலி அதிகமாக கேட்டதில் ஏற்பட்ட சண்டையில் இரும்பு ராடால் தம்பதிகளை அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது. மேலும் தம்பதி கழுத்தில் அணிந்திருந்த நகையை கொள்ளையடித்து சென்றதும் போலீசாரின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. துரைப்பாக்கம் போலீசார் கம்ருலை கைது செய்த நிலையில் இரட்டை கொலை வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கம்ருலுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. விசாரணைக்கு கம்ருல் ஆஜராகாததால் சந்தேகம் ஏற்பட்டு விசாரித்த போது அவர் தலைமறைவானதை அறிந்து போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஜாமீன் பெற அம்மாநில அரசு அதிகாரிகள் உத்தரவாத கடிதம் வழங்க வேண்டும். அந்த வகையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அம்ருல் நிபந்தனை ஜாமீன் பெறும்போது அம்மாநில அரசு அதிகாரி தரப்பிலிருந்து உத்தரவாத கடிதம் வழங்கப்பட்டது. அதை வைத்து கம்ருலை கண்டுபிடிக்க போலீசார் திட்டமிட்டனர். அந்த உத்தரவாத கடிதத்தை ஆய்வு செய்த போது போலீசாருக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த கடிதமே போலியானது என்றும் போலி உத்தரவாத கடிதத்தை கொடுத்து ஜாமீன் பெற்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து கம்ருலை பிடிக்க போலீசார் தீவிர முயற்சி மேற்கொண்டனர். சொந்த ஊரான பீகார் மாநிலம் தர்பங்கா மாவட்டத்திற்குட்பட்ட ரத்னாபுரா கிராமத்திற்கு சென்றிருக்கலாம் என்று கருதிய சென்னை தெற்கு தீவிர குற்றத்தடுப்பு பிரிவு தனிப்படை போலீசார் அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் அவர் குடும்பத்தோடு அங்கிருந்து தலைமறைவானது தெரிய வந்தது. இதையடுத்து கம்ருலை ஊராக தீவிரமாக தேடி வந்தனர். அவரை கண்டுபிடிப்பது போலீசாருக்கு தொடர்ந்து சவாலாகவே இருந்து வந்தது. பண உதவிக்காக கம்ருல் அவரது மனைவி குடும்பத்தினரை தொடர்பு கொள்வார் என்ற நம்பிக்கையில் சைபர் கிரைம் போலீசார் உதவியோடு தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டனர். சில தினங்களுக்கு முன் கம்ருல் மனைவியின் வங்கிக் கணக்கிற்கு குறிப்பிட்ட அளவு பணம் டெபாசிட் செய்யப்பட்டதும் அந்த பணத்தை மும்பை பகுதியில் உள்ள ஒரு ATMில் எடுக்கப்பட்டதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. உடனடியாக தனிப்படை போலீசார் மும்பைக்கு விரைந்து சென்று ATMை சுற்றியுள்ள இடத்தில் விசாரித்த போது கம்ருல் அலாம் மற்றும் அவரது மனைவி குடும்பத்தோடு அப்பகுதியில் தலைமறைவாக வாழ்ந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சென்னை போலீசார் அவர்களது முகவரியை கண்டுபிடித்து சென்று பார்த்தபோது கம்ருல் அலாம் 2 கால்களிலும் கட்டு போட்ட நிலையில் படுத்த படுக்கையாக கிடந்திருக்கிறார். கடந்த 12ஆம் தேதி விபத்து ஒன்றில் சிக்கி கீழே விழுந்து 2 கால்களும் அடிபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து அங்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி டிரான்சிட் வாரண்ட் பெற்ற போலீசார் அவரை சென்னைக்கு அழைத்து வந்தனர். இரட்டை கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட வடமாநில இளைஞர் போலி உத்தரவாத பத்திரம் கொடுத்துவிட்டு 5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நிலையில் அவரது மனைவியின் வங்கிக் கணக்கு பரிவர்த்தனை மூலம் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.